உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கங்கள். இன்றைய நாளும் நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் அண்மை நாட்களாக பல பெயர்கள் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் கொலை செய்யப்பட்டவர்கள், மரணித்தவர்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் தற்போது கண்டறியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது இந்த அரசியல் வட்டாரங்கள்ல காட்டி கொடுப்புகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இலங்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக ரக்பி வீரர் வசீம் தாஜூருடைய கொலை தொடர்பில் ஏராளமான உண்மைகள் அண்மை நாட்களாக வெளிவந்தபடி இருக்கிறது. அந்த உண்மைகளுக்கு பின்பக்கமாக அரசியல்வாதிகள், அதே போல பல அரசியல் குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒவ்வொருத்தரும் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த வசீம் தாஜூருடைய கொலை தொடர்பில் உண்மைகள் விரைவில் கண்டறியப்படும். அந்த உண்மைகள் கண்டறியப்படுகின்ற நேரத்தில் ஏராளமான குடும்பங்கள் அதுவும் பயத்தில் ஆழ்வார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு சில செய்திகள் வெளியாக இருக்கிறது. முன்னாள் ரக்பி வீரர் வசீம் தாஜூருடைய கொலையின் தொடர்புடைய விசாரணைகள் இப்போது தீவிரமடைந்திருக்கிறது. அந்த தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த விசாரணைகள் தீவிரமடைந்தால் இனி வரக்கூடிய காலத்தில் பலர் கலக்கமடைய போவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல நேற்றைய நாள் ஒரு செய்தி ஒன்றை வெளியிருந்தார். குறிப்பாக இந்த வசீம் தாஜூருடைய கொலைக்கும் அதுபோல இந்த கொலைகளுக்கு பின்பக்கமாக இருந்திருக்கக்கூடியவர்களுடைய ஒரு சில பெயர்கள் அண்மை நாட்களாக வெளிவந்திருந்தது. ஒரு சிலர் தங்களுடைய வாக்குமூலத்தின் மூலமாக அதை தெரிவித்திருந்தார்கள். சந்தேக நபர்களாகத்தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த தாஜூருடைய கொலைக்கும் அவர்களுக்கு இடையிலான தொடர்புகள் என்ன என்பது சொல்லி விரைவில் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் அப்படி என்று சொல்லியும் சுனில் வட்டகல குறிப்பிட்டிருக்கிறார். இது யாரை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை பற்றி அவர் சுட்டிக்காட்டாமல் பொதுவாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விடயம், இந்த வசீம் தாஜூருடைய கொலையுடன் தொடர்புடைய இருக்கக்கூடிய விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் இதன் காரணமாகவே சிலர் பயத்தில் ஆழ்ந்திருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார். இந்த தாஜூருடைய கொலைக்கும் அவர்களுக்கு இடையிலான தொடர்புகள் என்ன என்பது சொல்லி விசாரணைகள் மூலம் வெளிப்படும் என்று சொல்லியும் அவர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த விசாரணைகள் மூலம் ஒரு குடும்பம் குறிப்பாக அளவுக்கு அதிகமாக கலக்கத்தில் இருப்பதாக சொல்லி இருக்கிறார். அந்த குடும்பம் யார் என்பது பற்றி அவர் தெளிவாக சொல்லவில்லை. அந்த குடும்பம் ராஜபக்ஷ குடும்பமா அல்லது வேறு குடும்பமாக இருக்கலாம் என்பதை பற்றி அவர் கூற முடியாது என்று சொல்லியும் சொல்லி இருக்கிறார். ஆனால் விசாரணைகளுக்கு அமைய உண்மைகள் இனி வரக்கூடிய காலத்தில் வெளிப்படுத்தப்படும். அதே போல இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார்களாக இருந்தால் கைது செய்யப்படுவார்கள். அதே போல அந்த கைது செய்யப்படுபவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த வாக்குமூலங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டுதான் பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜூருடைய கொலைக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்கள், அந்த விசாரணைகளுக்கு எவ்விதமான தடைகளும் இன்றி அவர்கள் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளுக்கு பின்னால் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் விசாரணைகள் மூலம் நிச்சயமாக அவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். நாட்டிற்கு உண்மைகள் வெகு விரைவில் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோமாக இருந்தால் சரத் பொன்சேகா நேற்றைய நாள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி ஏராளமான சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த ராணுவத்தை காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய சரத் பொன்சேகா மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி கூறுவதாக மஹிந்த ராஜபக்சவனுடைய ஊடக செயலாளர் மனோஜ் கமகை சொல்லி இருக்கிறார். குறிப்பாக இந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவை படுகொலை செய்திருக்கக்கூடிய குழுவை அனுப்பியவர் யார் அப்படி என்று கேட்டா ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா என்று சொல்லியும் மனோஜ் கமகே மேலதிகமாக குற்றம் ஒன்றையும் சாட்டியிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவருடைய தலைமையகத்தில் நேற்றைய நாள் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அந்த சந்திப்பில் தான் மனோஜ் கமகே இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார். மஹிந்த ராஜபக்சவனுடைய குடும்பத்தை அவர் அவதூறாக பேசுவதற்கு எதிராகத்தான் ஒரு சில குற்ற செயல்களை, ஒரு சில குற்றங்களை ஒரு சிலர் மீது அவர் சுமத்தி இருக்கிறார். மஹிந்த ராஜபக்சவனுடைய குடும்பம் அல்லது மஹிந்த ராஜபக்ஷ ஒரு சிங்கம் என்பதை சரத் பொன்சேகா புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் மஹிந்த ராஜபக்சனுடைய பேச்சாளர் மனோஜ் கமகை சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்லாது சரத் பொன்சேகாவிற்கு ஒரு சில உதாரணங்களை சுட்டிக்காட்டி அவர் மஹிந்த ராஜபக்ஷ இப்படியான ஒரு அவதாரத்தில் அல்லது இப்படியான ஒரு பதவியில் இருந்திருக்கக்கூடியவர் அவர் அப்படி என்று சொல்லியும் சொல்லி இருக்கிறார். இருந்தாலும் சரத் பொன்சேகாவிற்கு ஒரு அறைகூவலை விடுத்திருக்கிறார். மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தவரையில் ஒரு சிங்கம் என்று சொல்லி அவர் உதாரணம் காட்டியிருக்கிறார்.
இப்படியாக சிங்கம் எப்போது சிங்கமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். இப்படியாக சரத் பொன்சேகா இனி வரக்கூடிய காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷவை இனி வரக்கூடிய காலத்தில் எந்த விதமான காட்டிக் கொடுப்புகளையும் செய்யாமல் மஹிந்த ராஜபக்ஷ மீது வீணான பொய்யான குற்றச்சாட்டுகளை எல்லாம் நிரூபிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் மனோஜ் கமகே மேலும் சொல்லி இருக்கிறார். இந்த மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தவரையில் சமூகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை சரத் பொன்சேகா புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பாக இந்த விஜயராம இல்லத்திலிருந்து அனுப்பியதற்கு பிறகும் இப்ப வரைக்கும் அவரை அவருடைய சொந்த இடத்தில் மக்கள் தயங்காமல் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் நட்பு ரீதியாகவும் சென்று விஜயராம இல்லத்தை விட்டு தங்காலைக்கு சென்ற பின்னரும் மக்கள் கூட்டமாக சென்று பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல தான் சரத் பொன்சேகாவினுடைய ஜனாதிபதி தேர்தல் பேரணிக்கு வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை போன்றவர்கள் என்பதை சரத் பொன்சேகா புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த போர் முடிந்து சிறிது நேரத்திலேயே இந்த நாட்டினுடைய முழு ராணுவத்தையும் காட்டிக் கொடுத்தவர் மஹிந்த ராஜபக்ஷவை தூக்கிலிட வேண்டும் என்று கூறுவதாகவும் சட்டத்தரணி மனோஜ் கமகே மேலதிகமாக சொல்லியிருக்கிறார். இப்படியாக சரத் பொன்சேகாவினுடைய ஒரு சில செயற்பாடுகள் மஹிந்த ராஜபக்ஷவை காட்டிக் கொடுப்பதாக அமைந்திருப்பதையும் அவர் நேற்றைய நாள் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். வரக்கூடிய காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷவை சரத் பொன்சேகா எந்த விதமான குற்றங்களுக்கும் உள்வாங்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். மேலும் பார்த்தோமாக இருந்தால் ஏராளமான போராட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இன்றைய நாள் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் பிரதேச சபைக்கு எதிராக ஒரு பாரிய போராட்டம் ஒன்று கிளப்பப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் அரியாலை கிழக்கு பகுதி மக்கள் தான் நல்லூர் பிரதேச சபையினுடைய திட்டம் ஒன்றுக்கு எதிராக பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். நல்லூர் பிரதேச சபையினுடைய அரியாலையில் குப்பை மேடு அமைக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு நல்லூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் வருகை தர வேண்டும் என்று சொல்லியும் வீதிகளை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் போக்குவரத்து மிகவும் தடைப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நல்லூர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் மயூரன் போராட்ட இடத்திற்கு போலீசாரினுடைய பாதுகாப்போடு வருகை தந்திருந்தார். ஏராளமான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இனிமேல் அந்த குறிப்பிட்ட இடத்தில் குப்பை கொட்டுவதற்கு அதே போல குப்பை கொட்டுகின்ற வாகனங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வருமாக இருந்தால் அந்த வாகனங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று சொல்லியும் மக்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களினால் தவிசாளரிடம் ஒரு மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று வடக்கு மாகாண ஆளுநருக்கும் ஒரு மகஜர் ஒன்றையும் கையளித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அரியாலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஊரை பாதுகாக்கின்ற வேலையில் ஈடுபடுகின்றதன் காரணமாக இந்த சுற்றுச்சூழல் பாதிப்படையாத வண்ணம் இந்த குப்பை மேட்டை அகற்றுவதற்காகத்தான் தாங்கள் போராடி கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் நாளைய நாளும் சந்திக்கலாம் நடப்பு விவகாரத்தோடு. நன்றி.